அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஏலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய வேற்றுக்கிரகவாசிகள் சம்பந்தமாக பல்வேறு விதமான செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கிறது. வேற்றுக்கிரகவாசி என்றால் யார்? நான் பூமியில் சூரிய மண்டலத்தில் இருக்கிறோம். சூரிய மண்டலத்திற்கு வெளியே இன்னும் பெரிய அளவில் நம்மால் பயணப்பட்டு நேரடியாக எங்கும் வேறு ஒரு சூரிய குடும்பத்துக்கு நாம் செல்ல முடியவில்லை. அந்த அளவுக்கு நம்மளுடைய பயண வாகனங்கள், ராக்கெட் போன்றவர்கள் அந்த அளவுக்கு இன்னும் வடிவமைக்கப்படவில்லை. சுஜாதா தான் ஒரு முறை சொன்னார், நாம் சூரிய குடும்பத்தின் கைதி. சூரிய குடும்பத்தின் கைதி, இதை தாண்டி நம்மால் எங்கும் செல்ல முடியவில்லை. ஆனால் ஜேம்ஸ் வெப் போன்ற தொலைக்காட்சிகள் மூலம் பல்வேறு ஒளியாண்டுகளுக்கு தூரமாக இருக்கும் நட்சத்திர கூட்டங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் உயிரினங்கள் இருப்பதற்கான அங்கு இருக்கின்ற வாயுகள், டிஎம்எஸ் என்கின்ற வாயு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுகள் இருப்பதால் அந்த கிரகத்தில் உயிரினங்கள் இருக்கலாம் என்று இன்றைக்கு வானியற்பியல் குறிப்பிடுகிறது. ஆக நம் பூமியைப் போல பல லட்சம் கிரகங்கள் நமக்கு தெரிந்த அளவிடக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்குள் இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அளவிடக்கூடிய என்றால் நாம் இருப்பது ஒரு பிரபஞ்சம். இதுபோல் மல்டி யூனிவர்சிட்டி, மல்டிவர்ஸ், மல்டி யூனிவர்ஸ், இதுபோல் பல பிரபஞ்சங்கள் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். ஆக இயற்கையை பற்றி நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அவையெல்லாம் நம் கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு உண்மையாக இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகம் இன்னைக்கு அறிவியலாளர்கள் இடையே வந்துள்ளது. டிஃபரண்ட் செட் ஆஃப் லா அப்படிங்கிறார். அதாவது நம்ம 9.81 நம்ம கிராவிட்டின்னா, இன்னொரு பிரபஞ்சத்துல அங்க கோள்லாம் -9.81, அங்கேயும் உயிரினங்கள் இருக்கும். நம்ம ஆக்சிஜனை மட்டும்தான் சுவாசி வாழ முடியும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க ஆக்சிஜன் இல்லாத வேற வித வாயுக்குள்ள சுவாசி கூட வாழறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு டிஃபரெண்ட் செட் ஆஃப் லா ஆகிறோம். ஒன்று ஒரு யூனிவர்ஸும் ஒரு செட் ஆஃப் லாவில் இருக்கு. அது -9.81, அதுக்கு தகுந்த மாரி பல்வேறு விதிகளுக்கு, புவியீர்ப்பு விசைகளுக்கும் அந்த வாழ்வியல் அடிப்படை விதிகளுக்கும் அது வேற பரிமாணத்தில் இருக்கும். மனிதனுக்கு நம்ம இருக்கிறது 2, 4 பரிமாணத்துக்குள்ளதான் இருக்கும் அதிகபட்சம். ஆனா வேற்றுக்கிரகவாசிகள் நம்மளோட ஹையர் டைமென்ஷன். அவங்க 6 பரிமாணம், 7 பரிமாணம், 8 பரிமாணம் அப்படி போனவங்க. ஏன் நம்ம வள்ளலார் புத்தர்லாம் கூட ஹையர் டைமென்ஷன்ல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அறிதல் வேற, நம்மளுடைய புரிதல் வேற. அதனால இதை பற்றியெல்லாம் ரொம்ப டெப்தா ஆராய்ச்சி பண்ணி அறிவியல் பூர்வமாக பல்வேறு உண்மைகள் இன்னைக்கு வெளிவந்துட்டு இருக்கு. இவற்றில் ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்றாருன்னா, வேற்றுக்கிரகவாசியை நம்ம தொடர்பு கொள்ள முயற்சிக்க வேணாம், அவன் நம்மளை அழிச்சிருவான், மனித இனத்தை அப்படின்னு அவரு சொல்றாரு. என்ன காரணம்னா, உளவியல் ரீதியா நம்மளால பக்கத்து வீட்டுக்காரன் ஆகவே நண்பர்களே, ஸ்டீபன் ஹாக்கிங் என்ன சொல்கிறார் என்றால், நம்மால் பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நட்பாக இருக்க முடியாத நாம், அண்டை நாட்டோடு நட்பாக இருக்க முடியாத நாம், ஒரு வேற்றுக்கிரகவாசியோடு மிகவும் நட்போடு இருப்போம், அவர்கள் நம்மளை நண்பர்களாக பார்ப்பார்கள் என்பதெல்லாம் ஒரு கற்பனை தான். வேற்றுக்கிரகவாசியை நீங்கள் தொடர்பு கொள்ள முயற்சிக்காமல் இருப்பது நல்லது என்று கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டீபன் ஹாக்கிங் அடிப்படையாக ஒரு மாபெரும் பிரபஞ்ச அறிவியலார், கோட்பாட்டுவாதி.
அவர் சொல்வதை நாம் அவ்வளவு எளிமையாக எடுத்துக்கொள்ள முடியாது. எதற்கு சொல்கிறேன் என்றால், இன்னொரு கோட்பாடு என்ன கண்டுபிடிப்பு என்ன சொல்கிறார்கள் என்றால், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வேற்றுக்கிரகவாசி பற்றி தெரியும். அவர்களிடம் ஒரு வேற்றுக்கிரகவாசியே கைதியாக இருக்கிறார். வேற்றுக்கிரகவாசி ஒருவர் இருப்பதாக அமெரிக்கா ஒத்துக்கொண்டால் அதனோட சூப்பர் பவர் தன்னை விடையும் ஒரு பெரிய பரிமாணத்தில் ஒரு வேற்றுக்கிரகவாசி இருக்கிறான் என்று ஒத்துக்கொண்டால் அவர்களுடைய அந்த சுப்ரீமசி என்று சொல்வார்களே, தாங்கள் தான் உலகத்தின் டான் என்பதை மறுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருமோ என்பதனால்தான் வேற்றுக்கிரகவாசியை பற்றிய உண்மைகளை அவர்கள் வெளியிட தயங்குகிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து கூட உள்ளது. இதற்கு இடையிலே பல்வேறான ஆராய்ச்சிகளை பார்க்கும்போது அவர்கள் நம்மளை விட உயர்ந்த தொழில்நுட்பத்துக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறார்கள். நாம் மிகவும் அவர்கள் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஒரு வனத்துக்கு செல்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அங்க உள்ள உயிரினங்கள், சிங்கம், புலி, யானைகள், இவற்றையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்துவிட்டு வருகிறோம். அவற்றை நாம் எதிரியாக நினைப்பதில்லை. நாம் பாதுகாப்பாக பார்த்துவிட்டு வந்துகிறோம். ஆனால் அவர்கள் நம் வாழ்விடத்திற்கு வந்தால் அவர்களை நாம் எதிரியாகத்தான் பார்க்கிறோம். இப்படித்தான் வேற்றுக்கிரகவாசிகள் நம்மால் அவர்களுக்கு ஏதும் துன்பமில்லை என்ற நிலையிலே அவர்கள் ஒதுங்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நம்மளால் அவர்கள் இடத்துக்கு நாம் பிரவேசம் செய்தால் அவர்கள் நம்மளை எதிரியாக ஒரு ஐந்தறிவு ஜீவராசியை, ஓரறிவு ஜீவராசியை நாம் எப்படி பார்க்கிறோமோ அப்படி நம்மை பார்த்து அழித்து விடுவார்கள் கூட ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்கிறார். ஆக இயற்கை நம்மை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைத்திருப்பதாகத்தான் நாம் அறிவியல் நிலையில் பார்க்க வேண்டியிருக்கிறது. சூரியனிலிருந்து இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஒரு நீள்வட்ட பாதையில் சுற்றி கொண்டு இருக்க வரையில் தான் இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ முடியும். இதைவிட கொஞ்சம் சூரியனுக்கு அருகில் சென்றால் தீப்பிழம்பாக மாறி எரிந்துவிடும், தூரமாக சென்றால் பனிக்கோளமாக மாறிவிடும். அப்படி இயற்கை நம்மை ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தில் வைத்திருக்கும் போது நாம் இது குறித்து தீவிரமாக ஆய்வு செய்து அவற்றை நெருங்கினால் அது மனித குலத்துக்கு பேரழிவாகிவிடும் என்று ஒரு ஐயத்தை ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லியுள்ளதை நாம் முற்றிலும் மறுக்க இயலாது. அதே நேரத்தில் எலான் மஸ்க் என்கின்ற ஒரு தொழில்நுட்ப ஜாம்பவான் அமெரிக்காவிலே இன்று அவர் ட்ரம்புக்கு அடுத்த நிலையிலே ஒரு முக்கியமான பதவியில் அரசு நிர்வாகத்தை எல்லாம் கவனிக்கக்கூடியவராக இருந்து பிறகு அதனிலிருந்து வெளியேறியுள்ளார். அவர் நிறைய கண்டுபிடிப்புகள், உலக அளவில் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்களை குடியேற்ற போவதற்கெல்லாம் கூட அவர் ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நாசாவை விட விரைவாக அவர் பல வானி உறுதிகளை எல்லாம் செயல்பாட்டு கொண்டு வருகிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஏற்கனவே நான் ஏலியன்ஸ் தான் 3000 ஆண்டு காலமாக இங்கு இருக்கிறேன், மீண்டும் என்னுடைய கிரகத்துக்கு போக போகிறேன் என்று அவர் ஒரு ஜோக்காக, ஒரு நகைச்சுவையாக தான் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் எது நகைச்சுவை எது உண்மை என்பதை காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். எலான் மஸ்கை பொறுத்தவரை அவர் மிக மிக வித்தியாசமான நபர். மற்றவர்களால் முடியாதெல்லாம் சாத்தியப்படுத்தி காட்டுபவர். அவர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் ஒரு ஏலியன் குணங்களை கொண்டவராக தான் நாம் பார்க்க வேண்டும். ரான்பால் சாத்தார் என்கின்ற பிரெஞ்சு தத்துவவியலாளர் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொற்றொடரை சொன்னார், அதர் இஸ் ஹெல். இன்னொருவர் என்பதே ஒரு எதிரான ஒரு கருத்து தான். அது எப்போதும் நம்மளோடு முரண்பட்டு கொண்டுதான் இருக்கும். அதர் இஸ் ஹெல் அப்படி என்று சொன்னார். எப்படி ஒரு மனிதனையே நீங்கள் சக மனிதனை ஒரு எதிராக சொல்கிறீர்களே என்று சொன்னதும் மை செல்ஃப் இஸ் ஹெல் அப்படி என்று சொல்லிவிட்டார். நானே எனக்கு எதிரானவன் தான் என்று சொன்னார். அப்படி அதர் இஸ் ஹெல் என்பதையும்
மைசெல்ஃப் இஸ் ஹெல் என்பதையும் இந்த ஏலியன்ஸ் என்று சொல்லக்கூடிய வேற்று கிரகவாசிகளோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது யோசிக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, இந்த ஏலியன்ஸ் குறித்து நான் இதுவரை படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். எதிர்காலம் ஏலியன்ஸ் பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்பினை கொடுக்கும் என்று நினைக்கிறோம். நம் காலத்தில் இன்னொரு வேற்று கிரகவாசியோடு நாம் தொடர்பு கொண்டு அவர்கள் நமக்கும் நாம் அவர்களுக்கும் உதவக்கூடியவர்களாக இருப்போம் என்று கூட நம்பிக்கையை தெரிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமும் இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்பதை காலம்தான் முடிவு செய்யும். அவற்றை எல்லாம் காலத்தின் கைகளில் விட்டுவிட்டு இதுவரை கிடைத்த தகவலின்படி ஏலியன்ஸ் இருப்பது உண்மை. ஆனால் அவர்களோடு நாம் தொடர்பு கொள்ள முடியுமா? அவர்கள் இந்த பூமியிலேயே பதுங்கி இருக்கிறார்கள் கூட, புகையிலும் கடல் அடியிலையும் இருப்பதாக கூட ஒரு செய்திகள் வருகிறது. அவர்கள் இங்கு இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம்மளை பற்றிய தகவல்களை அவர்களுடைய கிரகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? எப்படி இருந்தாலும் ஏலியன்ஸால் நமக்கு நேரடியாக இதுவரை எதுவும் துன்பம் இல்லை. நாமும் அவர்களை எதுவும் துன்பப்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அமெரிக்காவுக்கு இதை பற்றிய ரகசியம் அனைத்தும் தெரியும். தெரிந்தால் அவர்களுடைய ஆளுமை குறைந்துவிடும் என்று அதை பற்றிய உண்மையை சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று கூட சொல்ல வேண்டும். ஆக அவர்களிடம் எரிபொருள் இல்லாமல் ஜீரோ கிராவிட்டி என்கின்ற ஒரு அருமையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெகு வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் அவர்களிடம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக ஏலியன்ஸ் நமக்கு உதவியாக இருப்பார்கள் என்று நம்பிக்கையோடு நாம் மேற்கொண்டு பயணம் செய்யலாம் என்று சொல்லிக்கொண்டு, எது இருந்தாலும் நாம் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி.